ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து ஒரு 25-30 பேருக்கு சிக்கன் சாப்பாடு தான் செம்மையாக சமைச்சு கொடுக்க போகிறோம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிக்கன் சாப்பாடுனா சிக்கன் இன்றைக்கி லெக் பீஸ்லாம் சூப்பராக குழம்பு வச்சு எல்லாருக்குமே லெக் பீஸ் குழம்பு வச்சு தான் செம்மையாக சமைச்சு கொடுக்க போகிறோம். இந்த சாப்பாட்டை யார் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கனடாவில் இருந்த ஒரு சிஸ்டர் தான் கொடுக்க சொல்லியிருக்கிறா. அவன் 25வது திருமண நினைவு நாளையொட்டி கொடுக்க சொல்லியிருக்கிறா. அவட பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுபேத்ரா சிவகுமார் அண்ட் அவங்க தான் கொடுக்க சொல்லியிருக்கிறா. கனடாவில் இருந்து இந்த சிஸ்டர் கொடுக்க சொல்லியிருக்கிறா. அவைக்கு நாங்களும் வாழ்த்து சொல்கிறோம். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி. பார்க்குற ஒவ்வொருத்தருமே அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள். இந்த சாப்பாட்டை கொடுத்த அந்த சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க கடகடண்டு சமைக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்களோட சேனல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசிச்சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க கடகடண்டு செம்மையாக சமைக்கலாம். புளிய வைக்கலாம். வாங்க, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அடுப்பு போடுவோம். வச்சுட்டு தண்ணியை வச்சு எடுப்போம். தண்ணி வரையில டக்குண்டு நானும் பயந்துட்டேன் நண்பர்களே, என்னடா தண்ணி வருது இல்லையேண்டு. இப்போ எங்களோட உலைக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை நாங்கள் வச்சு எடுப்போம்மா. இப்போ உலையை வச்சாச்சு, மூடி விடுவோம். உள்ள கொதிக்கட்டும். இப்போ இந்த அடுப்பில் வந்து சிக்கன் குழம்பை வைப்போம். சட்டி சூடாட்டுக்கும். இந்த அடுப்பில் பார்த்திங்கன்னா பூசணிக்காயை வறுப்போம். இங்கெல்லாம் சிக்கனுக்கு சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்ப்போம். எண்ணெய் சூடாட்டுக்கும். இதில் வந்து சிக்கனுக்கு வாசத்துக்கு வறுத்தெடுக்கிறதுக்கு கடுகு, சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, ஏலக்காய், பட்டை, ரம்பையில் தேங்காய்ப்பு இது எல்லாத்தையும் இதில் போட்டு ஒரு பொன்னிறமாக வறுத்தெடுப்போம். பூசணிக்காய்க்கும் சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடாட்டுக்கும். அங்கால எண்ணெய் சூடாயிட்டு சிக்கனுக்கு வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் வதங்கட்டுக்கும். இதில் வாசத்துக்கு வறுபட்டுட்டு இறக்கி வைப்போம். ஆறினோடனே மிக்சி கப்பில் போட்டு அரைச்செடுக்க வேண்டியதுதான். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாங்காய் எடுத்துருக்கிறேன். மாங்காயை அவிச்செடுக்க போகிறேன். மாங்காய் கறிக்கு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்ப்போம். இதோட உப்பு கொஞ்சம் சேர்ப்போம். இப்போ இதை மூடி விடுவோம், அவியட்டும். இங்கே வெங்காயம் எல்லாம் வதங்கி வருது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்ப்போம். கலந்து விடுவோம். பச்சை வாசம் போய் வதங்கி வரதுக்கு. இங்கே பாருங்க, உருளைக்கிழங்குக்கு எண்ணெய் சூடாயிட்டு இதில் வந்து கடுகு, பெருஞ்சீரகம் இது கொஞ்சம் பொரியட்டும். வெத்தல் மிளகாய், இது வந்து பூசணிக்காய்க்கு, வெங்காயம் இப்போ இது வதங்கட்டுக்கு. இங்கெல்லாம் நல்லா வதங்கிட்டு இனி வந்து தக்காளி பழம் சேர்ப்போம். தக்காளி பழம் வதங்கட்டுக்கும். இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்குது. தக்காளி பழம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இனி வந்து நாங்கள் சிக்கனை கழுவி வச்சுருக்கேன். சிக்கனை சேர்ப்போம். இன்றைக்கி சிக்கன் வந்து லெக் பீஸ் தான் எடுத்துருக்குறேன். உப்பு சேர்ப்போம். கலந்து விடுவோம். மூடி விடுவோம், அவியட்டும். வெங்காயமெல்லாம் வதங்கிட்டு நீ வந்து வட்டைக்காயை சேர்ப்போம். பூசணிக்காய் கொஞ்சமாக தண்ணி சேர்ப்போம். கணக்கு தேவையில்லை, அவிஞ்சிடும். இதோட வந்து உப்பும் சேர்ப்போம். இதோட
மஞ்சள் தூள் கலந்து போட்டு இதை இனி மூடி விடுவோம் அவியட்டும். இப்போ சிக்கனை பார்ப்போம். நாங்கள் தண்ணியே சேர்க்கல, இப்படி தண்ணி விட்டு அவிஞ்சு வருது அந்த சிக்கன்லேயே. இனி இதுக்கு வந்து குழம்புத்தூள் சேர்ப்போம். இது வந்து சோபா சாஸ் கறி பவுடர், நீங்களும் ஆர்டர் போடலாமா. இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இப்போ கலந்து விட்டாச்சு. இனி வந்து தேங்காய் பாலை சேர்ப்போம். இது 2 அம்பால் 3 அம்பால். முதல் அம்பால் இதோட மாசத்துக்கு வறுத்தரைச்சி வச்சிருக்கதையும் சேர்ப்போம். இப்போ கலந்து விடுவோம். குழம்பு கொதிக்கட்டுக்கும். கொதிச்சுட்டு பரிசியை கழுவி எடுப்போம். இப்போ உள்ள நல்லா கொதிச்சுட்டு ரம்பையில் சேர்ப்போம். இதோட மஞ்சள் தூள், உப்பு சேர்ப்போம். கலந்து விடுவோம். கலந்து விட்டாச்சு. மூடி விடுவோம். சோறு அவியட்டும். மேலே வட்டக்காய் அவிஞ்சிட்டு இங்கே இருக்கா மசிச்சு விட்டுட்டு இதுக்கு தேங்காய்ப்பு கொஞ்சம் சேர்ப்போம். வச்சுட்டு கலந்து விடுவோம். இப்போ பூசணிக்காய் ரெடி ஆகிட்டு இறக்க போகிறேன். அடுப்பை நிப்பாட்டிட்டு இறக்குவோம். அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இங்கே உருளைக்கிழங்குக்கு எண்ணெய் சூடாயிட்டு கடுகு, பெருஞ்சீரகம், வெங்காயம், செத்தல் மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்குது. தக்காளி பழம் சேர்ப்போம். கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ தக்காளி பழம் எல்லாம் வதங்கிட்டு இதில் வந்து கட்டைத்தூளும் மாசித்தூளும் சேர்க்குறேன். கலந்து விடுவோம். நீங்களாம் உருளைக்கிழங்கு அவிச்சு தோல் உரித்து இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கிறேன். அதை சேர்ப்பேன். இதோட கொஞ்சமாக மிளகுத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக முதலாம்பால், இதெல்லாம் கலந்து விடுவோம். ஒரு கொதிச்சோன்னா இறக்க வேண்டியா. கொஞ்சமாக உப்பும் சேர்ப்போம். இப்போ கலந்து விடுவோம். உருளைக்கிழங்கு இறக்குவோம். அடுப்பை நிப்பாட்டி போட்டு இப்போ சோறை வடிக்க போகிறேன். அடுப்பை நிப்பாட்டிட்டு சோறை வடிக்க போகிறேன்.
இந்த மாதிரி வடிக்க வேண்டியதான். இன்றைக்கி நான் சமைக்க மட்டும் வெயில் வரும் நண்பர்களே, எங்கேருந்து வருதோ தெரியா வரும். இதில் மாங்காய்க்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்க்கிறேன். இங்கே அவிஞ்சிட்டு மாங்காய் நிப்பாட்டி வச்சுக்கிறேன். எண்ணெய் சூடாட்டும். கடுகு, பெருஞ்சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் வதங்கட்டுக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். கலந்துடுவோம். கட்டத்தூள், கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் கலந்துடுவோம். சீனி சேர்க்குறேன். கலந்துடுவோம். இங்கெல்லாம் மாங்காயை அவிச்சு வச்சுருக்கிறேன், அது சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இப்போ பாருங்க, மாங்காய் சூப்பராக ரெடி ஆகிட்டு. மாங்காய் கறி இல்லைங்களா, பார்க்கவே சும்மா அந்த மாதிரி இருக்குது. இறக்குவோம். ரெடி ஆகிட்டு இறக்குவோம். நல்ல வேளை. இனி வந்து இந்த பால் கறியை வச்சா சரி. இது வந்து கேரட்டும் பீன்ஸும் இதோட வெங்காயம். தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நான் அந்த கேரட்லேயும் போஞ்சிலையும் இருக்க தண்ணியிலேயே அப்படியே வதங்கி அவிஞ்சு வரும். உப்பு, மஞ்சள் தூள், மூடி விடுவோம், அவியட்டும். வெங்காயம் பாருங்க நல்லா அவிஞ்சிட்டு வருது. தண்ணியே சேர்க்கல. இந்த மரக்கறியில் இருக்க தண்ணியிலேயே அப்படியே அவிஞ்சு வருது. இனி இதில் தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டுட்டு இறக்க வேண்டியான். சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது பாருங்க, சோறு, பூசணிக்காய் பிரட்டல், உருளைக்கிழங்கு பிரட்டல், சிக்கன் குழம்பு, மாங்காய் கறி, கேரட்டும் போஞ்சியும் பால் கறி, முட்டை, அன்னாசி பழம். இனி கடகடண்டு சாப்பாடெல்லாம் கட்ட வேண்டியதான். சோறு, கேரட்டும் பீன்ஸும், பூசணிக்காய், இதோட உருளைக்கிழங்கு, மாங்காய் கறி. இப்படி ஒரு ரெண்டு துண்டாக போட்டாலே சரி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் லெக் பீஸில் தான் குழம்பு வச்சுருக்கிறேன். எல்லாருக்குமே லெக் பீஸ் தான் இன்றைக்கி. இதோட பார்த்திங்கன்னா முட்டை, அன்னாசி பழம், அன்னாசி 2 வைப்பேன். சரிங்களா? எப்படி இருக்குது ஸ்ரீலங்கன் லஞ்ச் மெனு? பார்க்கவே நல்லா இருக்கு இல்லையா? இதே மாதிரி எல்லாத்தையும் கடகடன்னு கட்டி எடுப்போமா. சாப்பிடுங்க. 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 என்ன சுகம் இல்லையா? என்னாச்சு? மருந்து எடுக்க இல்லையா? எடுத்தீங்களா? சாப்பிடுங்க. நீங்கள் கிளினிக்கெல்லாம் போகிறீங்களா? சாப்பிடுங்க. இன்றைக்கி கல்யாண நாளாவேக்கா வாழ்த்து சொல்லுங்க. சாப்பிடுங்க ஐயா. சாப்பிடுங்க.
சாப்பிடுங்க. கோடியில் தான் வரங்கய்யா, நீங்கள் பேசாமல் வாங்கிட்டு போங்கய்யா. கோடியில் பாருங்க, இல்லாத ஆக்களை கொடுத்துட்டு வாங்க. தாரம் தாரம் இந்தாங்க இந்தாங்க நீங்க போங்க. இதுக்கு தாரன் போறோங்க, எல்லாருக்கும் தாரன். இல்ல இல்ல ஒன்றுதான், இல்ல இல்ல ஒன்றுதான், ஒன்றுதான் ஒன்றுதான். நீங்க எடுத்துட்டீங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு வந்தாச்சு. அந்த அக்காவுக்கும் அண்ணாக்கும் எல்லாருமே திருமண வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். நாங்களும் சொல்கிறோம் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். சரியா? நாங்களும் சொல்கிறோம் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டா.